लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। பொதுவாகவே உலகத்தில் பல மகாபுருஷர்கள் அவதாரம் பண்ணுறா, பல மகான்கள் பல மகாபுருஷால் அவதார புருஷா எல்லாரும் அவதாரம் பண்ணுறா. ஒவ்வொரு அவதாரத்துக்குமே பிரத்யேகமான ஒவ்வொரு அவதார காரியம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பகவானுடைய அவதாரங்கள்லேயே எடுத்துப்போமே. ராமாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லோகத்தில் தர்மத்தை காட்டணும், ராவணனை வதம் பண்ணணும். அதை தானே முதல்லையே ஆரம்பத்தில் தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணறச்சேவே என்னன்னு சரணாகதி பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ராவணன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான், அசுரர்களால் லோகம் கஷ்டப்படுத்தப்படுறது, அதனால அவள் எல்லாரையும் வதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. அதே மாதிரியே இப்போ சக்கரவர்த்தி திருமகனை பார்த்தோம், அதே மாதிரி கண்ணபிரானை பார்த்தோம் அப்படின்னா கண்ணபிரானுக்கும் அதே மாதிரி தான் கம்சனை வதம் பண்ணணும், பல அசுரர்களை வதம் பண்ணணும். அதை தவிர 5 லட்சம் யாதவ குடி மக்கள் எங்கெங்கேயோ அகதியாக இருக்கா, அவள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அவதார காரியம். இதே மாதிரி சிங்கப்பெருமாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரஹ்லாதன் இருக்கான், பிரஹ்லாதனை வந்து ஹிரண்யகசிபு கஷ்டப்படுத்துகிறான், அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால பக்தனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாத்சல்யத்தினால அவதாரம் பண்ணுறார் சிங்கப்பெருமாள். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. இதே மாதிரி இது வந்து பகவானுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நித்திய சூரிகளோட அவதாரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷாலோ யாரை பார்த்தாலுமே எல்லாருக்குமே அவதாரத்தில் ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு அவதார காரணம் இருக்குது. எடுத்துட்டோம்னா நம்ம சுவாமி வேதாந்த தேசிகரே எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட கிரந்தங்கள்லேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி வேதம், வேதாந்தம், ஸ்ருதி ஸ்மிருதி, புராணங்கள், இதிகாசங்கள் இதோடைய தாத்பரியம் எல்லாம் வந்து மனுஷாளுக்கு வந்து காலத்தில் அழிவடைஞ்சிடுது. உண்மையான தாத்பரியத்தை மனுஷா புரிஞ்சுக்கலை, பாஷண்ட மதத்தை சேர்ந்தவா எல்லாரும் அதை வந்து தூஷிக்கிறா. அப்படிங்கிறதுனால அதை வந்து காப்பாற்றணும், கிரந்தங்களை சம்பிரதாயத்தை காப்பாற்றணும், முக்கியமாக ஸ்ரீபாஷ்யத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள், அவதார காரணங்கள் சுவாமி வேதாந்த தேசிகருக்கு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா, பகவானோட பல அவதாரங்கள் இருக்குது, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்துலேயுமே ஃபண்டமெண்டலாக பார்த்தோம், அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். எல்லா அவதாரத்துலேயுமே ஒரு சாமியம் இருக்கும். பண்ணக்கூடிய காரியங்கள் வேறு வேறு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஸ்பிரிட் வந்து ஒன்றாவே தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து இப்போது பகவான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சொன்னேன், கம்சனை வதம் பண்ணணும், 5 லட்சம் யாதவ கூடிய வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருக்குது, காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அது எதோட அடிப்படை அப்படின்னா தர்மம்.
தர்மத்தை காப்பாற்றணும். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி தர்மத்தை காப்பாற்றணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராமாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராவணனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமாவதாரத்தையும் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். ராவணனை வதம் பண்ணி என்ன பண்ணணும்னா தர்மத்தை காப்பாற்றணும். மத்ஸ்யாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தோணும். வேதத்தை காப்பாற்றுறது எதுக்குன்னா நம்மளோட தர்மத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதத்தை காப்பாற்றினா தான் தர்மம் இருக்கும். அதனால வேதத்தை காப்பாற்றுறோம். கூர்மாவதாரத்தில் தர்மத்துக்கு வந்து தர்மத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதத்தில் புகழ்பட்ட தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா? அந்த தேவர்கள் வந்து தேவர்கள் பட்சத்தில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறச்சு அந்த தேவர்களுக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுனால அசுரர்கள்லாம் அதர்மாத்மாவாக இருக்கிறதுனால அவள்கிட்டேருந்து காப்பாற்றி வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய நாராயணன் வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய தேவதைகளை காப்பாற்றுறதுக்காக வரான். அங்கேயும் தர்மம் தான் அடிப்படையாக இருக்குது. வராகாவதாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வராகாவதாரத்துலையும் அதுதான் தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தர்மத்தை எங்கே செய்ய முடியும் அப்பேற்பட்ட பூதேவிக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறச்சு அந்த பூதேவியை காப்பாற்றுறான். அங்கேயும் பூதேவியை காப்பாற்றுறதுன்னு லட்சியம் வேற மாதிரி இருந்தாலும் அல்டிமேட்டான லட்சியம் அங்கேயும் தர்மத்தை காப்பாற்றுறது தான். சிங்கப்பிரானை பற்றி முதல்லயே சொல்லிட்டோம். அதே மாதிரியே வந்து வாமனாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாமனாவதாரத்துலையும் அதே மாதிரி தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அதே தேவதைகளை வந்து கஷ்டப்படுறா. யார்கிட்ட அப்படின்னா பலிச்சக்கரவர்த்திகிட்ட மாட்டிண்டு. பலிச்சக்கரவர்த்தி தர்மாத்மாவாக இருக்கான், இருந்தாலும் வந்து மற்றவாளெல்லாம் போய் அழிச்சா மாதிரி வதம் பண்ணா மாதிரி பலிச்சக்கரவர்த்தியை வதம் பண்ணலை. ஏன்னா அவன் பாகவதன், வதான்யன், அவன் சத்தியசந்தன். அப்பேற்பட்ட தர்மாத்மாவாக இருக்கிறதுனால கர்வம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி மட்டும் அவன்கிட்ட தப்பான குவாலிட்டி. அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா அவதாரம் பண்ணி சரி இவன் எப்படி பண்ணாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு இருந்ததுன்னா இவனை போட்டு வினாசாயச்சு துஷ்கிருதாம்னு சொன்ன மாதிரி பண்ணலாம். ஆனால் இவன் அப்பேற்பட்டவன் இல்லை, ரொம்ப நல்லவன், சொன்னால் புரிஞ்சுப்பான். ஏதோ அந்த கர்வம் மட்டும் இருக்கு, அந்த கர்வத்தை மட்டும் உதறிட்டா போதும் அப்படிங்கிறதுனால வந்து அவனை திருத்தி பண்ணிக்கொள்கிறார். அதுக்கப்புறம் வந்து பரசுராமாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா க்ஷத்ரியர்கள் தர்மத்தில் இருக்க வேண்டியவா, தர்மத்தை காப்பாற்ற வேண்டியவா, அவளே அதர்மாத்மாக்களாக போகிறதுனால ஒரு கால் அப்படி போனோம் அப்படின்னா பாகவத்தை சொல்கிற மாதிரி குருர்ன சஸ்யாது ஜரணீன சஸ்யாது. குருவாகவே இருந்தாலும் அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் அவள் தப்பான வழியை காமிச்சானா அவளை வந்து எதிர்த்துண்டு தான் வரணும் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அந்த மாதிரி அது க்ஷத்ரியாளாவே இருந்தாலும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியவா வந்து தர்மத்துக்கு விருத்தமாக போகிறா அப்படின்னா அப்போ ஒரு கால் அப்படி போகிறா அப்படின்னா அந்த க்ஷத்ரியாலையுமே வதம் பண்ணி அவளை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் லட்சியம். அதனால அங்கேயும் தர்மம் அப்படிங்கிறது தான். சக்கரவர்த்தி திருமகனை பற்றி கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்ம சூக்ஷ்மம் அப்படின்னா என்னன்னா சில விஷயங்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கிருஷ்ணன் அதர்மம் பண்ணுறானே, இப்படி வந்து துரோணாச்சாரியரை வதம் பண்ணுறதுக்காக அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொல்லி குஞ்சரஹா அப்படின்னு குறைச்சி சொல்கிறானே, அது அதர்மம் கிடையாதா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம செய்யற காரியத்தை விட செய்யற காரியத்தோட விளைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னு சொல்லுவா, அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் உபன்யாசத்தில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னது அப்படின்னா சத்தியத்தை தான் பேசணும் அப்படிங்கிறது நம்மளோட கொள்கை, எல்லாருக்குமே தெரியும், உண்மை தானே எல்லாருமே பேசணும். ஆனால் ஒரு மாடு அங்கேருந்து போகிறது, ஒரு மாடு இப்படி ஓடி போகிறது, ஒரு வழியாக போகிறது, 10 நிமிஷம் கழித்து பின்னாடியே ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துட்டு அந்த மாடு வெட்டணும் அப்படின்னு வரான். அவன் அங்கேயே நம்ம வழியில் நின்றுருக்கோம், நம்மள்கிட்ட வந்து ஒரு மாடு போச்சு எந்த பக்கமாக போச்சு அப்படின்னு கேட்டோன்னா நம்ம உண்மையை தான் சொல்லணும், சத்தியத்தை தான் சொல்லணும், இந்த வழியாக தான்ப்பா போச்சு அப்படின்னு காமிச்சோன்னா அது தர்மம் ஆகுமா? கோஹத்திக்கு நம்மளே ஹேத்துவாயிடுறோம் இல்லையா? அதனால அந்த இடத்துல தர்மம் அப்படிங்கிறத விட தர்ம சூக்ஷ்மம் என்னன்னா வெளிப்படையாக பார்த்தா அந்த செயலை மட்டும் பார்த்தா அதர்மம் மாதிரி இருக்கும், ஆனால் அதோட தாத்பரியம் தர்மம் தான். அதான் என்ன சொன்னேன் முதல்ல, ஏன்னா செயலை விட செயலோட விளைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான் தர்மம் இருக்குது அப்படிங்கிறது. அதை காமிக்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரத்துலேயும் அதே மாதிரி கல்கியா வர்ச்சேவும் என்ன பண்ணுறார் அப்படின்னா பூலோகத்தில் பெரும்பாலும் தர்மம் க்ஷீணமாக போயிடுது அப்படிங்கிறச்சே அந்த சமயத்தில் கல்கியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறது புராணங்கள். இதனால் காரியங்கள் வேற மாதிரி இருந்தாலும் பகவானோட காரியங்களோட ஃபண்டமெண்டலான அந்த கோர் என்னது அப்படின்னா அந்த இடத்துல தர்மம் அப்படிங்கிற அந்த காமனான த்ரெட் ஒன்று இருக்குது. அந்த தர்மத்துக்காக தான் இவ்வளோ செயல்களையும் செய்யறார் அப்படின்னு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் மகாபாரதத்தில் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா கடோத்கச்சன், எல்லாருக்குமே தெரியும் கடோத்கச்சன் பீமனுடைய புத்திரன் தானே. அந்த கடோத்கச்சன் யுத்தத்தில் வந்து அந்த கடோத்கச்சன் அடிக்கப்பட்ட பொழுது
எல்லா பாண்டவாலும் வருத்தப்படுறா. ஏன்னா ஒரு ராவண சைன்யத்தில் கும்பகர்ணன் எப்படியோ அந்த மாதிரி கடோத்கச்சன் அப்படிங்கிறவன் பாண்டவ சேனைக்கு அந்த அளவுக்கு பல பராக்கிரமம் உடையவன். அவன் போயிட்டான் அப்படின்னு உடனே வாஸ்தவமாக எல்லாருக்கும் வருத்தம் தானே வரும். ஆனால் கிருஷ்ணன் மட்டும் அந்த இடத்துல சந்தோஷப்படுறான். அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக மகிழறான், எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருக்கான். உடனே அங்கே அர்ஜுனனுக்கு புரியலை, இது என்ன கிருஷ்ணா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, இந்த இடத்துல வந்து வருத்தப்படணும், நம்ம சேனைக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இது, ஏற்கனவே அவள் சேனையை விட நம்ம சேனை சின்னது தான், அப்படி இருக்கிறச்சே நம்ம சேனைக்கு இது ஒரு இழப்பு தானே, இந்த இடத்துல நீ இப்படி சந்தோஷப்படுறது தகுமா அப்படின்னு கேட்குறச்சே பகவான் சொல்கிறான், கடோத்கச்சன் வந்து தர்மாத்மா கிடையாதுப்பா, பல ரிஷிகளோட யாகத்தெல்லாம் போய் கெடுத்திருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான் கடோத்கச்சன்கிறவன். அவன் அப்பா அப்படிங்கிறதுனால வாஸ்தவமாக பாண்டவா பக்கம் இருக்கானே தவிர சண்டை போடுறானே தவிர பர்சனலாக அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவன்லாம் கிடையாது. கடோத்கச்சன்கிறவன் நிறைய அதர்ம செயல்களை செஞ்சுருக்கான். அதனால அந்த இடத்துல பகவான் சொல்கிறான், அர்ஜுனா இது நீங்கிறதோ யார் அப்படிங்கிறது எனக்கு விஷயம் இல்லைப்பா, ஏன் பாண்டவ பட்சம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாண்டவ பட்சத்தில் தர்மம் இருக்குது, பாண்டவ பட்சத்தில் நீதி இருக்குது. ஸோ அதனால நான் பாண்டவ பட்சம் சப்போர்ட் பண்ணுறேனே தவிர எனக்கு பர்சனலாக நீ இருக்க அப்படிங்கிறதுனாலையோ அவா இருக்கா தர்மபுத்திரர் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையோ இந்த பக்கம் இல்லை. ஏன் தர்மபுத்திரர் பக்கமோ ஓம் பக்கமோ பீமசேனன் பக்கமோ நான் ஏன் இருக்கேன் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் தர்மம் இருக்குது, அதனால் தர்மத்துக்கு தான் பகவான் ப்ரையாரிட்டி கொடுக்குறான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியறது. அதனால் இந்த மாதிரி அவதாரங்கள் மகான்கள், இது வந்து பகவானை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் மகாபுருஷாலும் அவளோட அவதார காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட அவதார செயல்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபண்டமெண்டலாக ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எல்லா மகான்கள்ட்டையும் அனுபவிச்சோன்னா அந்த மகான்கள் வந்து எதுக்காக அவதாரம் பண்ணுறான்னா அவளோட செயல் மூலமாக நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்காக. எல்லா மகான்களுமே உட்காந்து அட்வைஸ் அப்படின்னு உட்காந்து நம்ம பேசினோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து அது ரொம்ப இறங்கவே இறங்காது அப்படின்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப ரேர். மக்களுக்கு உட்காந்து உபதேசம் பண்ணோம் அப்படின்னா அதை கேட்டுக்கிற மனுஷா ரொம்ப ரேர். வெராஸ் நம்ம ஒருத்தரை வச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில், ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கா, நம்ம அவள்கிட்ட இது பண்ண அது பண்ணலாம் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் நம்ம நடத்த அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னா ஒரு அட்வைஸ் பண்ணால் எப்படி மனசில் போய் பதியுமோ அதை விட ஸ்ட்ராங்காக அது போய் பதியும். எப்போ அப்படின்னா ஒரு மனுஷா வந்து எதுவுமே அட்வைஸ் பண்ணல, ஆனால் அவளோட காரியத்தில் கரெக்டாக இருக்கா, அவள் தர்மாத்மாவாக இருக்கா, அவளோட தினச்சரியா அவ்வளோ அழகாக இருக்குது. தேசிகனே சொல்கிறார் இல்லையா, சமய நியத்தையா சாதுவிருத்தியா சமேதம் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணத்தை சொல்கிறச்சு, சமய நியத்தையா சாதுவிருத்தியா டிசிப்ளின்டாக நல்ல நல்ல குவாலிட்டிஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். சாதுவிருத்தியா நல்ல தப்பான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. சமய நியத்தையா சாதுவிருத்தியா காரத்தால் எழுந்துட்டோமா, காரத்தால் பிராம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி பண்ணி அதுக்கப்புறம் பகவான் ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறமா பகவானுடைய பிரசாதத்தை எடுத்துண்டு அதுக்கப்புறமா பகவத் தியானம் ஸ்தோத்திர கிரந்தங்கள் இல்லைனா இதிகாச புராணங்கள் வேதம் முதலியவைகள்லாம் இல்லைனா தமிழ் வேதம் முதலிய இவைகளெல்லாம் பாராயணம் பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்ம அவாவாளுக்கு அவாவாளோட காரியம் அப்படிங்கிறது இருக்குது. அந்தந்த காரியத்தில் கர்மயோகத்தை தானே பகவானே சொல்கிறான் கீதையில். அந்த காரியத்தில் சின்சியராக இருக்கிறது. பாகவதாலாவே ஜீவனம் நடத்துகிறவா முழுக்க வேறு உத்தியோகத்துக்கு போகாமல் பாகவதாலாக இருக்கிறவாளுக்கு ஒரு விற்பி என்னென்னா உஞ்சவிருத்தி அப்படின்னு பேர். சுவாமி தேசிகனே அந்த உஞ்சவிருத்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தான் தெரியறது. அப்பேற்பட்ட உஞ்சவர்த்தி, அதுக்கப்புறம் மத்தியானம் திருவாராதனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா காலக்ஷேபம் பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்களெல்லாம் சொல்கிறது, அப்புறம் பகவானை வந்து டோலோத்சவம் பள்ளி அறையில் எழுந்தருளை பண்ணி பகவானுக்கு வந்து சயனம் பாடுறது, இதெல்லாம் பண்ணுறது. அதை தவிர அதுக்கு நடுவில் நமக்கு அவகாசம் இருக்கிறச்சே நம்மளோட காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. நம்மளோட காரியத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பகவன்மயமாக கார்த்தால எழுந்துடலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பகவானோட நம்ம அட்டாச்சாக இருக்கிற மாதிரியே நம்மளோட காரியங்களை வச்சுண்டு இந்த மாதிரி செயல்களில் இருந்துண்டு அதே மாதிரி நடத்த சுள்ளு புல்லுன்னு கோச்சுக்காமல் இருக்கிறது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, எப்போவும் நேர்மையாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களோட செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவள் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அவள் அப்படி வாழறா அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டே இருந்தால் நமக்கே வந்து அது ஸ்ட்ராங்காக ஹிருதயத்துக்குள்ளே போய் பதிஞ்சிரும். இப்படி தானேப்பா இருக்கணும், ஒருத்தர் வாழணும்னா இந்த மாதிரி வாழ வேண்டாமா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி தான் எல்லா மகான்கள்ட்டையும் பார்ப்போம். அவள் நின்ன சித்தாந்தம் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம், அவள் இருக்கிற சம்பிரதாயங்களில் ஒவ்வொரு சம்பிரதாயம் ஒவ்வொரு மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஆனால் எல்லார்ட்டேருந்தும் கற்றுக்கிற விஷயம் இருக்குது. எல்லாருமே வந்து உள்ளத்தோட தூய்மை அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கா, எல்லாருமே தர்மாத்மாக்களாக இருந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது.
அதனால் மகாபுருஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவதாரம் பகவானுடையவே அவதாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் நமக்கு கற்றுக்கிறதுக்கு பல லெசன்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக குணத்துக்குன்னே முக்கியமான அவதாரம் சக்கரவர்த்தி திருமகனோட அவதாரம். அந்த அவதாரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குணங்களை சொல்லி மாளாது, ஏராளமான குணங்கள். அயோத்தியா காண்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இல்லைன்னா பாலகாண்டம் ராமாயணம் எடுத்த எடுப்பில் முதல் சர்க்கமே கோன்வஸ்பின் சாப்பிரதம் லோகே குணவானு கஷ்ட வீரியவானு அப்படின்னு ஆரம்பிக்க. அந்த கேள்விகள் கேட்கறதே ராமகுணம்தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ கேள்விகளையும் கேட்டுட்டு அப்பேற்பட்ட குணபரிபூர்ணன் யாரு அப்படிங்கிறச்சே நாரதரை சக்கரவர்த்தி திருமகனை தானே சொல்றார். அப்போ என்ன தெரியறதுன்னா அவ்வளோ குணங்களும் ராமர்கிட்ட கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அதுக்கும் மேலே என்னன்னா, மேலே ராமரை பற்றி நாரதர் வர்ணிக்கிறார். மேலே அயோத்தியா காண்டம் முழுக்க பகவானுடைய குணங்கள் தான், பெருமாளோட குணங்கள். அயோத்தியா காண்டம் அமைஞ்சிருக்கிறதே ரொம்ப அழகு. அதோட முதல் பாதி முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பெருமாளோட கல்யாண குணங்கள், அடுத்த பாதி முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவனோட கல்யாண குணங்கள். யாருன்னா பரதன். பெருமாள் எப்பேற்பட்ட குணபரிபூர்ணனா இருக்கார், பக்தன் எப்பேற்பட்ட குணபரிபூர்ணனா இருக்கான் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் அயோத்தியா காண்டமே. அதனால ராமருடைய கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது அபரிமிதமானது. அதை சொல்லி மாளாது. அதுலேருந்து ஒன்று ரெண்டு குணங்கள் அனுபவிக்கலாம். அனுபவிச்சு அந்த பெருமாளோட குணங்களையே எப்படி ஆச்சாரியாலும் பிரதிபாதிக்கிறா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆச்சாரியாலாம் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பெருமாள் எப்படி வாழ்ந்திருக்காரோ அந்த மாதிரியே வாழ்ந்திருக்கா. ராமபிரான் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரியே ஆச்சாரிய புருஷாலும் வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயங்களை தான் பார்த்து பெருமாள் எப்படி, பெருமாளோட குணம் ஒரு குணம் ரெண்டு குணத்தை பார்த்து அந்த குணங்கள் எப்படி சுவாமி வேதாந்த தேசிகர்கிட்டையும் பிரதிபாதிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து, இந்த குணங்களை எதுக்காக நம்ம எடுத்து சொல்கிறது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த குணத்தில் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தெய்வம் பெருமாள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படிங்கிறச்ச நம்மளும் அதே வழியில் தானே இருக்கணும். அதே வழியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சமிந்திர கர்தபம் மிருண நுவந்தம் பாப்பயாமுயா அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் என்ன சொல்லுறது அப்படின்னா, என்னமோ ஏனோ தானோன்னு இருந்துண்டு நம்ம பாட்டு வாழ்க்கையில் நடத்த எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு பகவத் சந்நிதியில் மட்டும் பகவான்கிட்ட பக்தன் மாதிரி வேஷம் போட்டுன்னு நம்ம ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அது பகவானுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறது ஒரு ஸ்தோத்திரமாக இல்லை, வெறும்னா கத்தர்தா தான் ஆறுது அப்படின்னு வேத மந்திரம். ஏன் அப்படின்னா நம்மளோட நடத்தையே நல்லா இல்லாமல் அதுக்கப்புறம் பகவான்கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நம்மளுக்கு பகவான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பெருமாளே வாழ்ந்து காமிச்சிருக்கார். அதை இன்னும் நமக்கு மனசில் பதியிற மாதிரி ஆச்சாரியாலும் அந்த மாதிரியே நல்ல காமிச்சிருக்கா. அதனால் அதையே பின்பற்றிண்டு நம்மளும் அதே மாதிரியே வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாத்பரியம். நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியமே அதுதான். நல்ல சம்பிரதாயத்தில் நம்மெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதோட லட்சணமே என்னதுன்னா, நம்மளுடைய பெருமாளுடையும் நம்மளுடைய ஆச்சாரியருடைய கல்யாண குணங்களை நம்ம பிரதிபாதிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம், இது முதல்ல சொன்னேன் இல்லையா, கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா அப்படின்னு, அவருடைய கிரந்தம் ராமகதாமிருத சாரம் அப்படின்னு 100 ஸ்லோகங்கள் அந்த கிரந்தம். ராமாயணம் முழுக்க இது ராமரோட சரித்திரத்தை முழுக்க சொல்லும், வரிசையாக தான் வரும். ஆனால் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூர்பனக்காய வந்தா அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். இந்த கிரந்தத்துடைய தாத்பரியம் என்னன்னா, குணானுபவம், ராமருடைய சௌந்தர்ய, ராமருடைய அழகை அனுபவிக்கிறது, ராமருடைய குணாதிசயங்களை அனுபவிக்கிறது. இதுதான் அந்த கிரந்தத்துடைய லட்சியமே. அதனால ராமரை பார்த்து நேர பேசுகிற மாதிரி இருக்கும். ராமா நீ இப்படி பண்ணியேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமர்கிட்ட நேர பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, ராஜ்யம் அப்படிங்கிற சொத்து பொதுவாக எல்லா மனுஷாலும் இருக்கா அப்படின்னா, சொத்து எல்லாரையும் ஆட்டி படைக்கும், மனுஷா சந்தீஸ் இருப்பா. உன்னோட கதையில் என்ன ஆகுதுன்னா, நீயும் பரதனும் எனக்கு சொத்து வேண்டாம் எனக்கு சொத்து வேண்டாம்னு உலகம் சொத்துக்கு அடைச்சிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சொத்து எனக்கு வேண்டாம் சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சொத்து சந்தியில் நிற்கிறதேப்பா, இப்படி அமைஞ்சிருக்கே உன்னோட சரித்திரம் அப்படின்னு ராமரையே பார்த்து நேர பேசுகிற மாதிரி அமையும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ராமரையே நேர பார்த்து பேசுகிற மாதிரி இந்த கிரந்தம் அமையும். அந்த கிரந்தத்தில் ராமருடைய வனவாச கட்டத்தில் அயோத்தியா காண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் தான் அது. வனே வா ராஜ்யே வா खगमृगयुते बन्धुसहिते द्विजे वा व्याधे वा
शमदमयुते ज्ञानरहिते सुखे वा दुःखे वा स्वजनरहिते दुर्जनकृते समत्वं ते स्वामिन् जगति विदितं दिव्यकथया. சக்கரவர்த்தி திருமகனுடைய சமத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இன்னைக்கு நம்மளுடைய லட்சியம் என்னது அப்படின்னா சமத்துவம். சமத்துவம் வைராகியம் அப்படிங்கிற இந்த குணம் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து அனுபவிக்க போகிற குணம். சமத்துவம் அப்படின்னா என்னது அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சமத்துவங்கிற வார்த்தையோட லிட்ரல் மீனிங். அது ஒவ்வொரு கான்டெக்ஸ்டில் ஒவ்வொரு அர்த்தம் இந்த சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தோடு நம்ம அனுபவிப்போம். இந்த ராமகதாமிருத சாரம்ங்கிற கிரந்தத்துக்கு ஸ்ரீ அண்ணாவனுடைய திருக்குமாரர் ஸ்ரீ ரங்கஞ்சி அப்படின்னு இருக்கார். அவரே இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கார். பிரேமிக ராமபோதினி அப்படின்னு பேர் இந்த வியாக்கியானத்துக்கு. அந்த வியாக்கியானம் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்லோகத்துக்கு ராமாயணத்தில் பிரமாணம் எங்க, ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் எந்த கட்டத்தை பிரதிபாதிக்கிறது அப்படிங்கிறத எடுத்து 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 காமிச்சு இந்த வியாக்கியானம் அமைஞ்சிருக்கும். இந்த வியாக்கியானத்தை அனுசரிச்சே இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுபவிப்போம். முதல்ல சமத்துவம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதையில் சொல்கிறான் இல்லையா, அதுதான் சமத்துவம் அப்படிங்கிறது. யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. யோகத்தில் நிலைத்திருப்பவனாக, ஆசக்தியை விட்டவனாக எல்லா செயல்களையும் செய். யோகத்தில் நிலைத்திருப்பவன்னா என்ன, யோகம்னா என்ன, இந்த கான்டெக்ஸ்டில் யோகம்னா என்ன அப்படின்னா உத்தரார்த்தத்தில் அதான் சொல்கிறார். சித்தி அசித்தியோஹோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்யதே. பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கோ இல்லைன்னா ஒரு ரிலீஜியனுக்குள்ளேயோ கட்டுப்படுத்த முடியாது. உலகம் முழுக்க எல்லா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் கேட்கவே வேண்டாம், பகவத்கீதையை கையாளாத மகான்களே கிடையாது. எல்லாருக்கும் பகவத்கீதை. சரி, சம்பிரதாயத்தில் இருந்த பெரிய மகான்கள் தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலீஜியன்லேயே இல்லாமல் யாரோ சில முஸ்லிம்ஸுக்கு, யாரோ சில கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியதாக பகவத்கீதை அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை அந்த அளவுக்கு விஷயங்களை சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்ய சித்யோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்யதே. நமக்கு திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த எக்ஸாமில் நம்ம இவ்வளோ மார்க் வரோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறச்சே திடீர்னு நமக்கு குறைஞ்ச மார்க் வந்துடுது, ரொம்ப குறைஞ்ச மார்க் வந்துடுது அப்படின்னதும் அது அதுலேயே மனசை லைக்க விட்டு, சுச்சோ நான் இப்படி போயிடுத்தேன், எனக்கு இப்படி போயிடுத்தேன், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேனே அப்படின்னு அதுலேயே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற காரியத்தை பார்க்க முடியாது. அதுதான் அசித்தியோ சமோபூத்வா. சித்தியோ சித்தியில் சமமாக இருக்கணும் அப்படின்னா அதுதான். நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல, நம்மள எல்லா மக்களும் திடீர்னு இப்படி கொண்டாடுறா அப்படின்னா அந்த கொண்டாட்டத்தை பார்த்து, ஆஹா என்ன எப்படி எல்லாரும் புகழறா பார்த்தியா அப்படின்னு நம்மளோட ஃபெயிலியர்லேயும் நம்ம மனசை விட்டு இழந்துடக்கூடாது. நம்மளை அதுக்குன்னு எல்லாரும் புகழறா, நம்மளோட சக்ஸஸ்லேயும் நம்ம உடனே ஆஹா நான் இப்படி அமைஞ்சு நான் அப்படி ஏறிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ரெண்டுத்துலேயும் இவ்வளோ ரெண்டுத்துலேயும் மனசை போக விடாமல், இது ஃபெயிலியர் வந்தாலோ சக்ஸஸ் வந்தாலோ இது எல்லாமே தற்காலிகமானது தான். சக்கரவர்த்தி திருமகனே பரதன்ட்ட சொல்லறச்சே சொல்கிறார் இல்லையா ராமபிரானே, என்ன சொல்கிறார் அப்படின்னா, பதனாந்தா சமுச்சரையாக, எல்லா உயர்வுமே ஒரு நாள் விழறதுல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நமக்கு நமக்கு அனுகூலமாக எதாவது நடந்தாலும் சரி, பிரதிகூலமாக எதாவது நடந்தாலும் சரி, அதில் ஒரேடியாக மகிழ்ச்சி அடையாமல், அதுக்குன்னு இல்லைன்னா ஒரேடியாக டிமோட்டிவேட்டும் ஆகிடாமல் நம்ம அப்படியே நம்ம அந்த சித்தமாக அந்த ஒரே நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி
அதுக்கு தான் சமத்துவம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. அந்த சமத்துவத்தை தான் இந்த கான்டெக்ட்ல யோகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பூர்வார்த்தத்தை பார்த்தா போறோம். யோகஸ்த குரு கர்மாணி. அதனால இப்ப என்ன தெரியறது, நமக்கு வந்து பலனை எதிர்பார்க்காம காரியங்களை பண்றோம் அப்படின்னு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நான் பக்தி பண்றேன், நான் தினமும் சந்நிதியில வந்து இந்த பக்தி பண்றேன், நான் தினமும் ராமபிரானை வந்து சேவிக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ சேவிக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வரும், எனக்கு பைசா வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நான் சேவிக்கிறது ஏன் அப்படின்னா என் ஹிருதயத்துக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பகவத் சந்நிதிக்கு வந்தால் ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கிறது. பகவான் சந்நிதிக்கு வர்றது ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை, பகவத் சந்நிதியில் இருக்கிறது ஒரு அனுபவமாக இருக்குது அப்படிங்கிற பக்தி. இதை வந்து பக்தி விஷயத்தில் சொன்னேன். இந்த மாதிரி தான் எல்லா கர்மாவுமே. கர்மாவை எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்மயோகமாக பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கர்மயோகம் எப்போ சித்திக்கும் அப்படின்னா இந்த யோகம் இருந்தால் தான் சித்திக்கும். யோகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், சமத்துவம் அப்படின்னு முதல்லயே பார்த்துட்டோம். அதனால நமக்கு வந்து எந்த வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுலேயுமே மனசை விடாமல் நம்ம பார்த்து அப்படியே தீரஸ்தத்ரான் முக்கியதி அப்படின்னு பகவான் சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே வந்து எதுலேயுமே மனசை விடாமல் அப்படியே சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் சமத்துவம் அப்படின்னு பேர் அப்படின்னு. இதை தானே பகவான் சொல்கிறான். ராமபிரான் அதை எப்படி பிரதிபாதிக்கிறார் அப்படின்னா, வனே வா ராஜ்யே வா खगमृगयुते बन्धुसहिते. சக்கரவர்த்தி திருமகனை தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னா, நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றார். பட்டாபிஷேகம்னு சொல்லி அடுத்த நாள் வந்து பட்டாபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்டு ராமபிரான் வந்து ராத்திரி பகவத் ஆராதனம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து அடுத்த நாள் பட்டாபிஷேகத்துக்காக ரெடி ஆயிட்டார். ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து சுமந்திரர் கூப்பிட்ட உடனே அங்கேருந்து வந்து பார்த்தா தசரதர் கைகேயி பவனத்தில் வந்து மயங்கி கிடக்கார். அங்கேருந்து விஷயம் தெரியறது. என்ன தெரியறது அப்படின்னா, இன்னைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. பட்டாபிஷேகம் கிடையாதுன்னா கூட பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. 14 வருஷம் நீ வனவாசமாக போகணும் அப்படிங்கிறார். அது அவசியம் இல்லை. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் போ அப்படின்னா போயிடணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் ராமரோட சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சூழ்நிலை அந்த மாதிரி அப்பேற்பட்ட பிரதிஜை தசரதர் பண்ணி அந்த பிரதிஜையில் மாட்டின்ட்டார். அது முன்ன பின்ன அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில தசரதர் வந்து பிரதிஜை பண்ணிட்டார். ஏன்னா கைகேயி வந்து ரொம்ப வந்து அடமெண்ட்டாக இருக்கா. அவ்வளோ அப்படி இருக்கிறச்சே வந்து அவரால் மேலே எதுவும் பண்ண முடியல, பிரதிஜை பண்ணிட்டார். கடைசியில் இப்படி ஒரு வரன் கேட்பான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ராமாயணம் படித்தோன்னா தெரியும் கைகேயிக்கே ராமர் மேலே எவ்வளோ பிரேம. கூனி மந்தரை வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுக்கறச்சே கைகேயி பட்டுன்னு ஒத்துக்கலை. எவ்வளோ சண்டை போடுறா தெரியுமா கூனிகிட்ட, இது கிடையாது இது கிடையாது அப்படிலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இயல்பாக கைகேயிக்கு ராமர் மேலே இருக்கக்கூடிய பிரேம அது. ராமபிரான் மேலே கைகேயிக்கு அவ்வளோ பிரேமம் இருக்குது. அதனால அந்த க்ஷணம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது கைகேயி இப்படி பண்ணுவா அப்படின்னு. அதனால சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி வதரன் கேட்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிறச்சே என்ன ஆறுது அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் 14 வருஷம் காலம் வனவாசமாக போகணும் ராமன் அப்படின்னு கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. இப்படி பிரதிஜை பண்ணி மாட்டின்ட்டோமேனு. அப்புறம் அவர் வந்து என்னெல்லாமோ பண்ணி அது இல்லைம்மா மாற்றிக்கிறேம்மா அப்படி கேட்காதமாங்கிறா. பிரதிஜை தான் அப்படின்னு ஆனதுனால அதுவும் அவர் தேவதைகள் மேலே பண்ணுறார். ராமாயணம் படித்தோன்னா நமக்கே புரியும் எந்த அளவுக்கு அது வந்து மறுக்க முடியாத அளவுக்கு பிரதிஜை பண்ணிடுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஆனதுனால அந்த இடத்துல மறுக்க முடியாத பிரதிஜை 14 வருஷ காலம் வனவாசத்துக்கு போயே ஆனோம். போகலன்னா அதுக்கப்புறம் வந்து அவரை இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவா. ஒரு 100 வருஷம் கழிச்சு யாராவது தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல நேர்மையாக இல்லைன்னா பிரதிஜை மீறதெல்லாம் தப்பு இல்லைப்பா, நம்ம ராஜாவே மீறினாரே அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இடம் கொடுத்து போகக்கூடாது இல்லையா. அதனால தான் 14 வருஷ காலம் அவர் வனவாசமாக போகிறது அப்படிங்கிறதுல அவ்வளோ ஸ்திரமாக இருக்கார். அப்படி இருக்கிறச்சே இன்னைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு நினச்சி அவர் வரைச்சே அந்த இடத்துல வந்து இன்னைக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ 14 வருஷ காலம் வனவாசமாக போனோம் அப்படின்னு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மனசு கஷ்டப்படுமா படாதா? யாராக இருந்தாலும் மனசில் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குமா இருக்காதா? ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட அதை வந்து ஹெசிடேட்டே பண்ணல. அது வந்து ஞானியாக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஞானியாக இருந்ததுனால பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லாமல் சரி நான் போகிறேன் அப்படின்னு பிரசன்னமாக ஏற்றுக்கிறார். இந்த இடத்துல இந்த வியாக்கியானத்தில் என்ன ஆறுதுன்னா வால்மீகி ராமாயணத்தில் ராமபிரான் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறச்சேவும் அவருக்கு வந்து வனவாசம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுல அவருக்கு ஹெசிடேஷன் இல்லை.
அவர் வந்து ராஜ்யத்தில் இருந்தால் எந்த ஒரு சந்தோஷத்தில் இருப்பாரோ, எந்த ஒரு சாந்தியில் இருப்பாரோ, அதே சாந்தியில் தான் இப்பயும் இருக்கார் அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடியதாக அந்த வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. அதில் முதல்ல பெருமாள் பரதன்ட்ட சொல்லக்கூடிய வாக்கியம், த்வம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாம் அஹமபி ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவரமத்ய சம்பிரஹிருஷ்டः சம்ஹிருஷ்டஸ்த்வமபி தண்டகான் பிரவேக்ஷ்யே சம்ஹிருஷ்டः த்வஹமபி தண்டகான் பிரவேக்ஷ்யே ಛಾಯಾಂ ತೇ ದಿನಕರಭಾಃ ಪ್ರಬಾಧಮಾನಂ ವರ್ಷತ್ರಂ ಭರತ ಕರೋತು ಮೂರ್ಧ್ನಿ ಶೀತಾಂ ಏತೇಷಾಂ ಅಹಮಪಿ ಕಾನನದ್ರುಮಾಣಾಂ ಛಾಯಾಂ ತಾಂ அதிசயினீம் சுகி ஸ்ரயிஷ்யே. இந்த இடத்துல பரதன் வந்து சித்திரக்கூட்டத்தில் போய் ராமபிரான ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கணும். நிற்கறச்சே பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த்வம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம். பரதா, நீயே வந்து எல்லா மக்களுக்கும் ராஜாவாக இரு அப்படிங்கிறது. அந்த ராஜ்யத்தில் கொஞ்சம் கூட பற்று இல்லை அப்படிங்கிறது தெரியறது. அதனாலே என்ன சொல்கிறாரா, நீயே ராஜ்யத்தை ஆளுப்பா. வன்யானாம் அஹமபி ராஜரான் மிருகானாம். இப்போது சாதாரணமாக ஒரு மனுஷா வந்து அவனுக்கு இருக்கிற மக்கள்கிட்டேருந்து பிரித்து அவனை ஒரு 4 மிருகங்களோடு இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா, அவனுக்கு மனுஷாலோடு இருக்கிறச்சே எந்த ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வந்து காட்டில் இருக்க முடியுமான்னு. ஆனால் இவர் இந்த பெருமையாக சொல்லிக்கிறார் என்னென்னா, நீ வந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து நீ ராஜாவாக இரு, நான் இங்கே இருக்கக்கூடிய பசு பட்சிகள் எல்லாத்துக்கும் நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ஏன் அப்படி எப்படி இருக்க முடியறது அப்படின்னா, அந்த சமத்துவம், அது எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு க்ஷணத்தில் ராஜ்யம் கிடையாது அப்படிங்கிறச்சே அதை வந்து சகஜமாக ஏற்றுக்க முடியறது அவரால். கச்சத்வம் புரவர மத்ய சம்பிரஹிருஷ்டா. நீ இப்போ போய் அயோத்திக்கு போய் திருவயோத்தியில் சந்தோஷமாக இருப்பா நீ. சம்பிரஹிருஷ்டா, சந்தோஷமாக வாழ் நீ. இது எதுவும் நல்லா இரு அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் மேலே வயத்தறிச்சலில் இருக்கிறச்சே அதை வந்து ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருந்துருவ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நல்லா இருப்பேன்னு நம்ம மனசால நினைக்கிறது இல்லை. கோவத்தில் வயத்தறிச்சலில் நல்லா இருப்பேன், அது என்ன அர்த்தம், மனசில் என்ன அர்த்தம்னா நாசமாக போவேன் அப்படின்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுட்டே வந்து ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு வயத்தறிச்சல் சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் மனசால சொல்கிறாராம், சந்தோஷமாக இருப்பா நீ, அயோத்தியில் போய் சந்தோஷமாக இரு. சம்ஹிருஷ்டா து அஹமபி தண்டகான் பிரவேக்ஷ்யே. நீ சந்தோஷமாக இரு, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜ்யத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பியோ அதே மாதிரி சம்பிருஷ்டஸ்து அஹமபி, நானும் அதே மாதிரி சந்தோஷமாக இந்த காட்டு இருந்துன்னு இருப்பேன்ப்பா. ಛಾಯಾಂ ತೇ ದಿನಕರಭಾಃ ಪ್ರಬಾಧಮಾನಂ ವರ್ಷತ್ ಕರೋತು ಮೂರ್ಧ್ನಿ ಶೀತಾಂ ಏತೇಷಾಂ ಅಹಮಪಿ ಕಾನನದ್ರುಮಾಣಾಂ ಛಾಯಾಂ ತಾಂ அதிசயினீம் சுகி ஸ்ரயிஷ்யே. நீ வெண்கொற்ற கொடைக்கு கீழே நீ வை ராஜ்யத்தை ஆளுப்பா, அதுவே உனக்கு கொடை. எனக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ கொடிகள்லாம் இருக்குது, இது கடியில் நான் இருக்கேன்ப்பா, இதுவே எனக்கு நிழல் தரும், இதுவே எனக்கு கொடி, இதுவே எனக்கு குடை, இந்த கொடை கடியிலேயே நான் வந்து இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லலை. ಛಾಯಾಂ தாம் அதிசயினீம் சுகி ஸ்ரயிஷ்யே. இந்த மரங்களோட நிழலை நான் சுகமாக நான் இதில் வாழ்வேன்ப்பா, எனக்கு இதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. எனக்கு இந்த வனத்தில் இருக்கிறது, இந்த காட்டில் இருக்கிறதுங்கிறது எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இந்த மரத்துக்கு அடியில் நான் சுகமாக தான் வாழறேன் அப்படிங்கிறார். அது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? அந்த அளவுக்கு விரக்தி இருக்கு இல்லையா, அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து அவர் வந்து காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறார் அப்படிங்கிறதுக்கு பெருமாள் பரதன் கிட்ட சொல்லக்கூடிய வாக்கியங்கள். இது வந்து பரதன் கிட்ட சொல்கிறாரா, அடுத்தது வந்து பிராட்டிகிட்ட சொல்கிறார், சீதம்மாட்ட சொல்கிறார். என்னது அப்படின்னா, இந்த காடையே வந்து நாடாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சீதம்மாட்ட சொல்கிறார். எப்படின்னா,
சகீவச்ச விகாஹஸ்வ சீதே மந்தாகினீம் நதீம் கமலான்யவமஜ்ஜந்தி புஷ்கராணி ச பாமினி த்வம் பௌரஜனவத்யாலான் அயோத்யாமிவ பர்வதம் மன்யஸ்வ வனிதே நித்யம் சரயூவத் இமாம் நதீம் சகீவச்ச விகாஹஸ்வ. சீதே, இந்த மாதிரி நீ அயோத்தியை விட்டு வந்துட்டேன்னு கஷ்டப்படுறியாமா? கஷ்டப்படாத. மந்தாகினின்னு பேர் சித்திரக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய நதிக்கு. அந்த நதியை பார்த்து சொல்கிறார், சகீவச்ச விகாஹஸ்வ சீதே மந்தாகினீம் நதீம். உன்னோட தோழிமார்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு கஷ்டப்படுறியா? கஷ்டப்படாதம்மா. நம்மளுக்கு இந்த மந்தாகினியே தான் தோழி. இந்த 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 இருக்கக்கூடிய இந்த நதியே தான் நமக்கு தோழி. துவம் பௌரஜனவத்யாலான். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்ளாரையும் நீ எப்படி பார்ப்பையோ, எந்த ஒரு கருணையோட பார்ப்பையோ, அதே கருணையோடு இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் பாருமா. இங்கே இருக்கக்கூட விலங்குகளும் நம்மளுடைய மக்கள் தானே. இந்த விலங்குகளையும் அதே மாதிரியே பாரு. துவம் பௌரஜனவத்யாலான் அயோத்தியாமிவ பர்வதம். இந்த சித்திரக்கூட்ட பர்வதம் இருக்கே, இந்த பர்வதத்தையே அயோத்தி அப்படின்னு நினச்சிக்கோமா. இந்த அயோத்தியே தான் இந்த சித்திரக்கூட்ட பர்வதம். அது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மாளிகையில் நம்ம வசிக்கிறோம். அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே. இங்கே நமக்கு லக்ஷ்மணன் பண்ணி கொடுத்த இந்த குடில் அங்கே இருக்கிறத விட சுகமாக இங்கே வாழறோமேம்மா. இந்த சித்திரக்கூட்டத்தையே அயோத்தி அப்படின்னு நினச்சிக்கோ நீ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா, மன்யஸ்வவனிதே நித்யம் சரயூவதிமாம் நதீம். சரையூ நதியில் தினமும் அடிக்கடி தேவியும் தாயாரும் பெருமாளும் போய் அடிக்கடி போய் விளாடுவாளாம். சரையூ நதியில் போய் அந்த நதிக்கரையில் போய் விளாடுவா, இல்லைனா நதியிலேயே போய் ஜலக்கிரீடை பண்ணுவா. அதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. சரையூ அப்படின்னாலும் அது ஒரு சிட்டி, நகரம். நிறைய பேர் 4 பேர் வருவா. பெருமாளும் தாயாரும் ஸ்வச்சந்தமாக விளாட முடியாது. ஆனால் இங்கே அப்படின்னா இந்த காடில், இவ்வளோ பெரிய காடு, இவ்வளோ பெரிய பர்வதத்தில், அந்த சுற்றுச்சூழல்லையே வெறும் பெருமாளும் தாயாரும் மட்டும்தானா. மாத்யத் கேகினி சித்ரகூட்டகடகே மந்தாகினி மேதுரே பிரத்யக்ர பிரசவஸ்ய கேசரதரோஹ பிரச்சாய ஷீதே தலே கௌஷேயாஸ்தரணே விதேஹ துஹிதுஹ குர்வாணமங்கே சிரஹ காலாம்போதநிபம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். அப்பேற்பட்ட அந்த மந்தாகினி கரையோரமாக அங்கேயாவது விளையாடிட்டு வந்துடுவா. ஏன்னா அது அதெல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய நகரம் இல்லையா. ஆனால் இந்த மந்தாகினி நதி ஓரமாக என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, பெருமாள் பொறுமையாக ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு ஜலக்கிரீடையெல்லாம் பிராட்டியோட பண்ணிவிட்டு மத்தியான வேளையில் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துப்பாரான். அது எப்படி ரெஸ்ட் எடுத்துப்பாரான் அப்படின்னா, பிராட்டியோட மடியில் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துப்பாரான். அந்த கேசர புஷ்பம், குங்குமப்பூ மரம் அங்கே இருக்குமா. அந்த குங்குமப்பூ மரத்துலேருந்து குங்குமப்பூலாம் பெருமாள் மேலே அந்த மரங்களே அர்ச்சனை பண்ணுற மாதிரி விழுமா. பெருமாள் இப்படி தாயாரோட மடியில் தாச்சுன்னு இருக்கார் இல்லையா, அங்கேருந்து அந்த புஷ்பங்கள் எல்லாம் பகவான் மேலே இப்படி மூடிடுமா. இந்த அளவுக்கு ஸ்வச்சந்தமாக நம்மளால் நகரத்தில் இருக்க முடியும். இந்த சித்திரக்கூட்டமாக இருக்கோம், இந்த இடத்துல நம்ம இவ்வளோ ஸ்வச்சந்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லாமல் அந்த சித்திரக்கூட்டத்தை எப்படி ஏற்றுக்கிறார், அதே இதை எப்படி பிராட்டிக்கும் காமிச்சு கொடுக்குறார் அப்படிங்கிறத ராமாயணத்துலேருந்து ஸ்லோகத்துலேருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இளைய பெருமாள்கிட்ட சொல்லக்கூடியது. இளைய பெருமாள்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசங்கல்பிதமே வேஹ யதகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்தியாரம்பமாரப்தம் நனு தெய்வஸ்ய கர்ம தத். பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தான்ப்பா அப்பா ஆசைப்பட்டார். எல்லாமே ஆசையோடு தான் ஆரம்பித்தார்.
எல்லாமே வந்து அனுகூலமாக தான் போயிருந்தது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னதும் அந்த இடத்துல வந்து என்னோடய அப்பா என்னமோ அவசரப்பட்டு பிரதிஜை பண்ணிட்டார், என்னன்னே புரிஞ்சுக்காம பிரதிஜை பண்ணிட்டார் அப்படின்னு கோச்சுண்டு அப்பாவை சொல்கிறதோ, இல்லைன்னா கைகேயி அம்மா என்னம்மா வரம் வாங்கிட்டா பார்த்தியா ரொம்ப கொடுமைக்காரி அப்படின்னு கைகேயி அம்மாவை சொல்கிறதோ, இல்லைன்னா வேற என்னது எல்லாத்துக்கும் காரணமாக அந்த கூனி இருக்காளே அந்த மந்தரை அவள் தான் காரணம், அவள் தான் அப்படின்னு இது புலம்புறதோ. ஏன்னா அவளுக்கு தெரியாமலாம் கிடையாது, நல்லா தெரியும் மந்தரை தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு எல்லாம் தெரியும். இவ்வளோ தெரிஞ்ச அப்புறமும் அங்கேருந்து தசரதரையோ இல்லைன்னா கைகேயவோ இல்லைன்னா கூனியவோ யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நனு தெய்வஸ்ய கர்ம தத்து, தெய்வாதீனம், பகவான் அப்படி சங்கல்பிக்கலாமா? யார் பகவான்? தானே தானே பகவான். ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கேருந்து பகவத் சங்கல்பம் இப்படி இல்லை போல இருக்குது, தெய்வம் இப்படி சங்கல்பிக்கலை, காலம் என்ன எப்படி நடத்தின்னு போகிறதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான்ப்பா அப்படிங்கிறார் லக்ஷ்மணர்கிட்ட. ஏதயா தத்வயா புத்தியா சம்ஸ்தப்ய ஆத்மானமாத்மனா வியாஹதேப்யபிஷேகே மே பரிதாபோ ந வித்யதே தஸ்மாத் அபரிதாபஸ்ஸன் த்வமபி அனுவிதாய மாம் பிரதிசம்ஹாரய க்ஷிப்ரம் அபிஷேச்சனிகீம் கிரியாம் ஏபிரேவ घटैः सर्वैः அபிஷேச்சன சம்பிருதைः மம லக்ஷ்மண தாபஸ்யே விரதஸ்நானம் பவிஷ்யதி. அது சொல்லிட்டு மேலே வேற எனக்கிட்ட சொல்கிறார், வியாஹதேப்யபிஷேகே மே பரிதாபோ ந வித்யதே. இந்த பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்தேப்பா, இந்த பட்டாபிஷேகம் நின்று போனது எனக்கு மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கலப்பா, எனக்கு எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்தேனோ அதே சந்தோஷத்தோடு தான் இப்பயும் இருக்கேன். தஸ்மாத் அபரிதாபஸ்ஸன் பமபி அனுவிதாயமா. முதல்லையே பார்த்தோம் இல்லையா, நம்ம பெருமாளை வந்து ஆசிரியக்கிறவா அப்படின்னா நமக்கு என்ன லட்சணம்னா, பெருமாள்கிட்ட இருக்கிற குணங்கள் கொஞ்சமாவது நமக்கும் வரணும், நம்ம அந்த குணங்களில் இருக்கணும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கணும் இல்லையா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைப்பா, தஸ்மாத் அதனால நீயும் வருத்தப்படாத, ஏன்னா நீ என்ன ஆசிரிச்சிருக்க இல்லையா, நீ என்னோட திருவடியை பிடிச்சுட்டு இருக்கிறவனா இருக்க இல்லையா, அதனால் நீ என்ன ஆசிரியிக்கிறவனா எப்போ ஆகிட்டையோ, நான் எப்படி வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெருசாக இதெல்லாம் மெயின் பண்ணலையோ நீயும் இதெல்லாம் மெயின் பண்ணாத. லக்ஷ்மணர் மெயின்டே பண்ணல, அவருக்கு வந்து வனத்தை விட்டுட்டு ஒரு கால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெருமாளோட திருவடியை விட்டுட்டு அவர் ஒரு கால் அயோத்தியில் இருந்தால் தான் அவருக்கு மனசு கஷ்டப்படுமே தவிர வனவாசமாக போனோங்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு மனசு கஷ்டப்படல, அடம் பிடிச்சி வருவேங்கிறார். சீதையிட்ட சமாதானப்படுத்தின அளவு கூட லக்ஷ்மணர்கிட்ட படுத்தலை பெருமாள். ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், இளைய பெருமாளை சமாதானமே படுத்த முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால் அவர் விட்டுட்டார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன ஆசிரியக்கிறவனாக இருக்கிறதுனால நீயும் இந்த மாதிரியே இரு அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் எப்படின்னா, ஏதோ பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கு பண்ணுற உபதேசம்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லையே, அது எவ்வளோ பேருக்கு கைடு பண்ணுறது, எவ்வளோ பேர் வந்து அதை பிரத்யேகமாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பக்தாலாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இளைய பெருமாள்கிட்ட சொல்கிறது மூலமாக நமக்கும் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு இதை பின்தொடரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அத்தவா கிம் மமைதேன ராஜத்ரவ்யமதேன தூ உத்ருதம் மே ஸ்வயம் தோயம் விரதாதேசம் கரிஷ்யதி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த எல்லா பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடாக இருக்கே, இந்த கடத்துலலாம் வந்து இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கே, இது எதுக்காக ஆகட்டும் அப்படின்னா, சில சமயம்லாம் ஒரு சுபமான விரதத்தெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயமான விஷயம். அதனால் இந்த 14 வருஷம் வனவாசங்கிறதே எனக்கு ஒரு விரதம்ப்பா, அந்த விரதத்துக்கு வந்து அந்த விரத ஸ்நானமாக இது அமையிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு அதனால் வந்து கொஞ்சம் கூட தனக்கு வனவாசத்துக்கு போகிறதுல வந்து கஷ்டமே இல்லை அப்படிங்கிறத லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி தசரதர்கிட்ட அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஃபலானி மூலானி ச பக்ஷயன் வனே கிரீம்ச்ச பஷ்யன் சரிதஸ் சராம்ச்சி ச மனம் பிரவிஷ்யைவ விசித்திர பாதபம் சுகீ பவிஷ்யாமி தவாஸ்து நிர்விருத்தி. அப்பா நான் இங்கே ராஜ்யத்தில் இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படாதீங்கப்பா, அங்கே போய் நான் நேச்சரோட ஒன்றி வாழறேன், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மலைகள் செடிகள் கொடிகள் நதிகள் ஏரிகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சுகீ பவிஷ்யாமி, அங்கே போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், நீங்கள் துரத்திட்டேல் அப்படின்னு சொல்லலை,
அங்கே போய் சுகமாக வாழறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்து தசரதர்கிட்ட எப்படி இருக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியறது. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, யார்கிட்டெல்லாம் அவர் வனவாசத்தை பற்றி பேசுகிறாரோ எல்லார்ட்டையுமே பாசிட்டிவாக தான் சொல்கிறார். கொஞ்சம் கூட காட்டுக்கு போகிறதுல ஹெசிடேஷனே இல்லை. இவ்வளோவும் ராமருடைய வாக்கியத்தை பார்த்தோம் இல்லையா, கடைசியில் வால்மீகி ராமரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ந சாஸ்ய மஹதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசா அபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஷ்மேரிவக்ஷபா சர்வே ஹ்யபிஜன ஸ்ரீமான் ஸ்ரீமதः சத்யவாதினः நாலக்ஷயத ராமஸ்ய கிஞ்சிதாகாரமானனே. அங்கே வாசலில் இப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த மாளிகையிலேருந்து திருப்பி வெளில வரார் இல்லையா, அத்தனை ஜனங்களும் பத்தையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது பட்டாபிஷேகம் அப்படின்னு. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தெரியலையாம் பட்டாபிஷேகம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இவரோட முகம் அவ்வளோ பிரசன்னமாக இருக்குது. அதே அளவுக்கு பிரசன்னமாக இருக்கிறதுனால வெளில இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் கொஞ்சம் கூட அனுமானமே பண்ண முடியல. பட்டாபிஷேகம் நடக்க தான் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பிரசன்னமாக சாந்தமாக இருக்கார். ஏன் அப்படின்னா, அந்த சாந்தம் அந்த யோகத்தில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை அப்படிங்கிறதுல. அதனால் இந்த வாக்கியத்தினால என்ன தெரியறது அப்படின்னா, வனே வா ராஜ்யே வா ககமிருகயுதே பந்து சஹிதே. இந்த சமத்துவம், இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது தான் லிட்ரலான அர்த்தம் சமத்துவத்துக்கு. கொஞ்சம் கூட காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட அதில் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் ரொம்ப சுகமாக சந்தோஷமாக ஈக்குவலாக, காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் ஈக்குவலாக பார்க்குறார் அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த வரி என்னன்னா, த்விஜேவா வியாதேவா ஷமதமயுதே ஞானரஹிதே. அடுத்தது என்ன அப்படின்னா, த்விஜேவா ஒரு பிராமணராக இருந்தாலும் இல்லைன்னா வியாதேவா ஒரு வேடுவனாக இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்க்குறார் அப்படிங்கிறத இந்த இடத்த தெரியறது. இது எப்படி தெரியறது, வசிஷ்டரையும் குஹனையும் எப்படி ஒரே மாதிரி பார்க்குறார் அப்படின்னா, அதுவும் ராமாயணத்திலேயே இருக்கிறது தான். புரோஹிதஸ்யாத்மசமஸ்ய ராகவஹ ப்ரஹஸ்பதேஹ சக்ரைவாமராதிபஹ நிபீட்ய பாதௌ பிருதகாசனே சுபே சஹைவ தேனோபவிவேஷ வீரியவான். இந்த இடத்துல வசிஷ்டரை சொல்லச்சே வால்மீகி என்ன சொல்றாருன்னா, புரோஹிதஸ்ய ஆத்மசமஸ்ய, தனக்கு ஈடான புரோஹிதரான வசிஷ்டர் அப்படின்னு சொல்றார். தனக்கு ஈடான ஆத்மசமன் அப்படிங்கிற பதம் யாருக்கு விழுறது, ராமருக்குன்னா வசிஷ்டரோட விழுறது. ஆத்மசமஹா புரோஹிதஸ்ய ஆத்மசகஸ்ய, தனக்கு ஈடானவரா தன்னை எப்படி பார்ப்பாரோ, ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறான் இல்லையா பகவான். அந்த மாதிரி தன்னை மாதிரியே எல்லாரையும் பார்க்கறது. தனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னா தனக்கு ஒரு துக்கம்னா எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரியே பார்க்குறார் அப்படிங்கிறது தான் ஆத்ம சமஸ்ய ராகவஹா. அந்த மாதிரி தனக்கு ஈடான அந்த வசிஷ்டர்னு, அந்த வசிஷ்டரை பார்த்த உடனே எப்படி இடுப்பு கொள்ளாமல் அங்கேருந்து எழுந்து ஓடி போய் அந்த வசிஷ்டருக்கு ஆதித்யம் பண்ணுறாருன்னா, தமாகதம் ரிஷிம் ராமஹா த்வரண்ணிவ சசம்பிரமஹா மானயிஷ்யன் சமானார்ஹம் நிச்சக்ராம நிவேஷனாத் அப்யேத்யத்வரமாணஸ்ச ரதாபியாசம் மனீஷிணஹ ததோவதாரயாமாச பரிகிருஹ்ய ரதாத் ஸ்வயம். அங்கேருந்து வசிஷ்டர் வராருன்னு உடனேவே 2 வாசல் தாண்டி வராருன்னு தெரிஞ்சதுமே இங்கேருந்து அங்கவஸ்திரம் அவுந்தது கூட தெரியாமல் அங்கேருந்து ஓடுறார். ஓடி போய் அங்கேருந்து போய் சசம்பிரமஹா, அங்கேருந்து பரபரப்பாக ஓடி போய் அங்கேருந்து அவரை எங்கன்னா அவர் வண்டியில் இருக்கார் ரத்தத்தில். அவரை ரத்தத்தில் இறக்கிறதுலேருந்தே போயிட்டார். அங்கேருந்து போய் அங்கேருந்து அவரோட கைகளை பிடிச்சிண்டு அவரோட காலில் விழுந்து அவர் ரத்தத்துலேருந்து இறக்கி அவரை கூட்டின்னு வரார். அந்த அளவுக்கு வசிஷ்டர் குரு வரார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆதங்கம். அப்படியே ஓடி போய் குருநாதரை கூட்டின்னு வர்றார். சரி, ஏதோ குரு ஸ்தானத்தில் இருக்கார், அதனால வசிஷ்டரை இவ்வளோ மதிக்கிறார். மற்றவாள்லாம் இப்படி மதிக்க மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இதே குஹப்பெருமானை பற்றி சொல்லறச்சே வால்மீகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா. இந்த இடத்துலையும் அதே பதத்தையே போடுறார். வசிஷ்டருக்கு ஆத்மசமஸ்ய அப்படின்னு சொல்கிறாருன்னா குஹனுக்கும் ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா. ஏன் அப்படின்னா அவர் அந்த மாதிரி தான் குஹனையும் பார்க்குறார். இப்போ குருநாதருக்கு மரியாதை கொடுக்குறார். குஹன் அப்படிங்கிறதுனால எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விடல.
அந்த இடத்துல குஹன் அப்படிங்கிறவனும் தன்னுடைய இதுவானாச்சே, தன்னுடைய பக்தனாச்சே, அவனையும் அதே மாதிரி தானே பார்க்கணும். அதே மாதிரி பார்க்குறாராம். ஆழ்வாரே சொல்கிறார் இல்லையா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்தம்மானே. இந்த 10 பாசுரம் முழுக்க ராமாவதாரத்துலேருந்து ஒவ்வொரு உதாரணமாக எடுத்து எடுத்து ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் சொல்லி சொல்லி பெருமாளை சரணாகதி பண்ணுற மாதிரி அமையும். இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணேலே, அந்த மாதிரி சொல்லி 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 அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கும் அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுங்கோலே அப்படின்னு பகவானை சரணாகதி பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கும். அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி. ஏழை எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனவர், எப்பேற்பட்ட ராஜ்யஸ்ரீ அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறச்சே அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து அரிஸ்டோக்ராட்டுன்னு சொல்லுவாள். அவளெல்லாம் அவள் வந்து இப்படி கீழ் மனுஷால்கிட்ட, சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷால்கிட்ட, அந்த மாதிரி மனுஷால்கிட்டலாம் வந்து சாதாரணமாக பழக மாட்டாள். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் அவருக்கு இல்லவே இல்லையா. அங்கேருந்து வந்து அதே மாதிரி குஹனை வந்து பார்க்குறார். வந்த உடனே இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு அங்கேருந்து குஹனை வந்து பார்த்து இவன் ஏழைன்னு பார்க்கல, ஏதலன். ஏதலன்னா எதுவும் தெரியாதவன். இவர் வசிஷ்டர் குருகுலத்தில் எவ்வளோ பாடங்கள்லாம் படித்து எவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கார், வேதங்கள்லாம் படிச்சிருக்கார். குஹன் என்ன படிச்சிருக்கான்? குஹன் யார்கிட்டையாவது போய் முறைப்படி வேதாத்தியானம் பண்ணியிருக்கானா, இல்லைன்னா சாஸ்திரங்கள்லாம் கற்றுன்ருக்கானா? ஆனால் அந்த குஹனையும் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவனுக்கும் போய் இன்னருள் சுரந்து, அவனுக்கும் அவருடைய அருள், அவருடைய கிருபைங்கிறது லவலேசம் கூட ஒரு குறைச்சல் இல்லாமல் அந்த குஹன்ட்டையும் காமிக்கிறாரு. கீழ்மகன் என்னாதிரங்கி, நான் ஒரு ராஜா, இவன் யார், ஆஃப்டர் ஆல் ஒரு வேடுவன் தானே அப்படின்லாம் பார்க்கல. அதுவும் பார்க்காம தான் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் பார்க்காம எந்த ஒன்றுத்தையும் மனசில் வச்சுக்காம அங்கேருந்து ஒரே லட்சியம் என்னது அப்படின்னா, அவன் என்னோட தொண்டன், அவன் என்னுடைய பக்தன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எந்த ஒரு காரணத்தையும் பார்க்காம அவன் இந்த வசிஷ்டரை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி ஆத்மசமகா தனக்கு ஈடானவனா அந்த குஹனையும் பார்த்து, குஹ பெருமான்னு தானே நம்ம சம்பிரதாயத்தை சொல்கிறோம், குஹன்னு கூட சொல்லக்கூடாது, குஹ பெருமான்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு குஹனை பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து தெரியறது இல்லையா. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அது மட்டும் இல்லை, குஹனை பார்த்துட்டு எடுக்கிறார் வியாக்கியானத்தில். என்னதுன்னா, வசிஷ்டரை பார்த்து எப்படி இடுப்பு கொள்ளாமல் ஓடுறாரோ அதே மாதிரி குஹனை வரான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இடுப்பு கொள்ளாமல் ஓடுறார். குஹமேவம் ப்ருவாணம் தூ ராகவ பிரத்யுவாச்ச அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்பியாமபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்ஷனேன ச புஜாபியாம் சாதுபீனாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத். அங்கேருந்து பத்பியாம் அபிகமாத் செய்வ, அங்கேருந்து தேரில் வரக்கூடிய பெருமாள் குஹன் வரான்னு உடனே தேர்லேருந்து இறங்கி ஓடுறார். அங்கே வசிஷ்டர் தேரில் வராருன்னு உடனே ஓடுறார் இல்லையா, இங்கே குஹன் வரான்னு உடனே தேர்லேருந்து இறங்கி ஓடுறார் குஹனை பார்க்கணும் அப்படின்னு. அதான் மெனக்கிட்ட பத்பியாம் அபிகமாத் செய்வ அப்படின்னு சொல்லி காலால் ஓடி அங்கேருந்து போய் குஹனை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு பேசுகிறார் அப்படின்னு. எந்த அளவுக்கு இருக்கார் பகவான். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் வரியில் எந்த விதமான சுச்சுவேஷன்லேயும் அவருக்கு வந்து அது வந்து ராஜ்யமாக இருக்கட்டும் இல்லைன்னா காடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாரு அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா, அவர் எப்பேற்பட்ட வசிஷ்டராக இருந்தாலும், எப்பேற்பட்ட வசிஷ்டர் குருநாதராக இருந்தாலும், இல்லைன்னா சாதாரணமான ஒரு வேடுவனாக இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு அப்படிங்கிறது. ஒன்றா பார்க்குறதுலையே இது வேறு விதமான ஒன்றா பார்க்குறது, வேறு விதமான ஈக்குவாலிட்டி. மூணாவது வரி, இந்த வரிக்கு ராமாயணத்துலேருந்து பிரமாணம் எதுவும் பிரமாணம்னு சொல்லலை, ஆனால் இது வந்து ஒரு விசாரம் வருது. அதை சுருக்கமாக பார்த்து இதோட முடிச்சுப்போம். என்னது அப்படின்னா, சுகே வா துக்கே வா ஸ்வஜனரஹிதே துர்ஜன கிருதே. முதல்லையே வனேவா ராஜ்யேவா அப்படின்னு சொல்லியாச்சு, காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும்னு. இப்போ வந்து இந்த இடத்துல சுகேவா துக்கேவா, காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும்னாலும் சுகம் துக்கங்கிறது அதுக்குள்ளே அடங்கிடுதே. அப்போ எதுக்கு தனியாக சுகம் துக்கம்னு ஒன்று எடுத்து சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமாக
இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். என்னது அப்படின்னா, வனம் அப்படிங்கிறது துக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ராமர் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கிறதுனால வனேவா ராஜ்யேவான்னு சொல்லியிருக்கே தவிர, இதே ஒரு வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கோ ஒரு நிவிற்த்தி மார்க்கத்தில் போனவனுக்கோ ஒரு யோகிக்கோ இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ராஜ்யம்ங்கிறது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காட்டில் போய் ஏகாந்தமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு சுகமாக இருக்கும். அதனால் ராஜ்யம்ங்கிறது எல்லாருக்குமே சுகம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே துக்கம்னு சொல்ல முடியாது. அது சுச்சுவேஷனை பொறுத்து. ஒருத்தனுக்கு வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாட்டு பிடிக்கும், எப்போவுமே அந்த அப்பா வந்து அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கான், இல்லைன்னா யாரையா பாட சொல்லி கேட்டுன்னு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா அந்த அப்பாவோட பையன் வந்து காலமாகி கிடக்கான். அப்படி இருக்கிற சமயத்தில் அவன்ட்டு அதே பாட்டை போய் பாடணும் அப்படின்னா அந்த அப்பாவுக்கு வந்து அதை ரசிக்கிற மாதிரி இருக்குமா? ஐயய்யா என்னடா அது அப்படின்னு எரிச்சலாக தானே இருக்கும். அதனால அதே பாட்டு எப்படி ஒருத்தனுக்கு ஒரு சுச்சுவேஷனில் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு சுச்சுவேஷனில் அனுபவிக்க முடியாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரே விஷயம் எப்படி ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது சுகம் துக்கம்ங்கிறது அது வந்து டைரெக்டாக சொல்லிட்டா. வனம் ராஜ்யம்ங்கிறது எல்லாருக்கும் சுகம் எல்லாருக்கும் துக்கம் கிடையாது. ஆனால் சுகம் துக்கம்னு வந்துன்னா எல்லா மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு விதம் துக்கமாக இருக்கும், ஏதாவது ஒரு விதம் சுகமாக இருக்கும். ஆனால் அதுலேயும் கூட அவருக்கு சமத்துவம் தான். அப்படின்னா என்னது சொல்ல வரார் அப்படின்னா, ஸ்வஜன ரஹிதே துர்ஜன கிருத்தே, அவருக்கு என்ன சுகம் அப்படின்னா தன்னுடையவர்கள் தன்னை சேர்ந்தவர்கள்லாம் அவர்கிட்ட இருக்கிறச்சே தான் வந்து அவருக்கு அது சுகம். சுமந்திரர் முதலியவாள்லாம் இருக்கிறச்சே. ஆனால் இப்போ என்னன்னா சுமந்திரர் முதலியவாளும் இல்லை. குஹப்பெருமானை பார்த்துட்டு ராமர் வந்து கங்கையை கடந்து போகிறச்சே அங்கேருந்து சுமந்திரரை இக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறார். அதனால தன்னுடைய கல்யாணாபிஜனங்களையும் விட்டுட்டு இருக்கார். துக்கம் என்னதுன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த மாதிரி தான் மேலே துவேஷம் வச்சுட்டு இந்த மாதிரி மந்தரை இப்படி பண்ணிட்டா இல்லையா, இதுதான் துக்கம். ஆனால் அது மக்கள்லாம் அவரை புகழறாளோ இகழறாளோ அவளை ஆசிரியிச்சிருக்காரோ இல்லைன்னா அவரை ஒதுக்குறாளோ இது எதையுமே மெயின்டைன் பண்ணாமல் அவரும் அந்த இடத்துலையும் வந்து சமமாகவே இருக்கார் அப்படிங்கிறது. இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, முதல்ல வந்து எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோம், நான் பெரிய மாளிகையில் இருக்கேன் சின்ன வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கஷ்டப்படலை. எப்பேற்பட்ட மாளிகையில் வாழறோம், இன்னைக்கு காட்டில் குடிசை போட்டும் தங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் அவர் கஷ்டப்படலை. ரெண்டாவது என்னதுன்னா, இந்த மனுஷா இப்பேற்பட்டவா அவளை பெருமாறி மதிக்கிறது, இந்த மனுஷால வேற மாதிரி மதிக்கிறது அப்படின்னு இல்லாமல் எல்லார்ட்டையும் பரந்த மனசோட பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது. மூணாவது என்னது அப்படின்னா, அவரை இகழறவாளாக இருக்கட்டும் அவரை புகழறவாளாக இருக்கட்டும் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கார். சுமந்திரர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்து சுமந்திரர் இல்லையே அப்படிங்கிற வருத்தமோ, இல்லைனா வந்து அந்த மந்தரை இப்படி சொல்லிட்டாலே என்னை தப்பாக நினச்சிட்டாலே, என்னோட சொந்த அம்மா கை அம்மாவே என்னை இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற வருத்தமோ எதுவும் இல்லாமல் எல்லா நிலையிலையுமே வந்து சமமாகவே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட பண்ணிட்டு ஸ்ரீ அண்ணா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, சமத்வம் தே ஸ்வாமின் ஜகதி விதிதம் திவ்ய கதையா, உன்னுடைய இப்பேற்பட்டதான சரித்திரம் இருக்கே ராமபிரானே, இந்த சரித்திரத்தினால தான் சமத்துவம் அப்படின்னு இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது பேசப்படுறதுன்னா அதுக்கு காரணமே நீ அப்படி வாழ்ந்தது தானே அப்படின்னு பெருமாளை பார்த்து இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறார். பெருமாளோட குணங்கள் இவ்வளோ அனுபவித்தோம் இல்லையா. இதுக்கு அடுத்தது என்னன்னா சுருக்கமாக பார்ப்போம், ஆச்சாரியால்லாம் எப்படி அதே குணத்தில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சுன்னு அந்த கதை பக்தரத்னாவளின்னு ஸ்ரீ அண்ணாவனுடைய ஒரு கிரந்தம். பல சம்பிரதாய ஆச்சாரியர்கள் பெரிய பெரிய கதைகளை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போவா. அதில் வேதாந்த தேசிகரோட சரித்திரத்தை வந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறா. மாலாம் சமீக்ஷ்ய கலிதாம் கல பாதுகானாம் யஸ்யோஞ்சவிருத்தி சமயே கடபூரிதானி ரத்னானி வீக்ஷ்ய ச ஷிலேதி குடும்பினி து வீத்யாம் விகீர்ய சபதிம் சரணம் பிரபேதே வேதாந்த தேசிகமஹம் சரணம் பஜேதம். முதல்லே பார்த்தோம், சுவாமி தினமும் உஞ்சவர்த்தி எடுப்பார் வேதாந்த தேசிகர். உஞ்சவர்த்தி எடுத்து தான் வந்து சாப்பிட்றது அப்படின்னு பாகவத சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது ஒரு விதமான நியமம். அவர் அப்படி இருந்துட்டு இருக்கிறச்சே, தினம் உஞ்சவர்த்தி இருக்கிறச்சே அவர் வந்து தேவை அப்படின்னு இருக்குது. அதனால பல பூஷணங்கள்லாம் போட்டுண்டு அப்படியே கிரீடம் வச்சுண்டு அப்படியே தங்க கடுக்கன் போட்டுண்டு பல ரத்ன ஹாரங்களை போட்டுண்டு கையில் கங்கணம் போட்டுண்டு மோதிரம் போட்டுண்டு காலில் தண்டைகளை போட்டுண்டு இப்படிலாம் ஆடம்பரமாகவே இருக்க மாட்டார். சுவாமி ரொம்ப விரக்தராக ஒரு துளசிமணி மாலை ஒரு தாமரமணி மாலை போட்டுண்டு நெத்தியில் சரீரத்தில் 12 அங்கங்கள்லேயும் திருமண் இட்டுண்டு
அங்கேருந்து ஒரு பவித்திரத்தை போட்டுண்டு ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக இருப்பார் சுவாமி. ஒரு யஜ்ஞோபவீதம் அவ்வளோதான் சுவாமியோட ஆபரணமே. அதை விட்டுட்டு ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்கவே மாட்டார் சுவாமி. அப்படி இருக்கிறச்சே அவரை பார்த்து சில சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி இருக்காரே இவர்கிட்ட போய் நேர போய் சமர்ப்பித்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஏதாவது இவருக்கு பைசா கீசா கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் சுவாமி. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தங்கத்திலேயே அரிசி மாதிரி பண்ணி, உஞ்சவர்த்தியில் அரிசி தானே போடுறது, அந்த உஞ்சவர்த்தியில் தங்கத்திலேயே அரிசி மாதிரி பண்ணி, இல்லைன்னா ரத்னங்கள் சின்ன சின்ன ரத்னங்கள் வைரம்லாம் போட்டோன்னா வெள்ளை வெள்ளையர்னு தானே இருக்கும், அதனால் பெருசாக தெரியாது. ராத்திரி இருட்டுனா கூட பளிச்சுன்னு தெரியும், பகலில் பெருசாக தெரியாது. அப்படியே அரிசியோட அரிசியாக ரத்னங்களையும் அரிசியவும் தங்க அரிசியும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மெனக்கெட்டு பண்ணி, இவ்வளோ அரிசி ஒரு பிடி முழுக்க அப்படி பண்ணி சுவாமி உஞ்சவர்த்தியாக வரார். உஞ்சவர்த்தியாக வரைச்சே போடுறா, சிஷ்யால் எல்லாரும் போடுறா. இந்த உஞ்சவர்த்தியாக அதை போடுறச்சே என்ன ஆகுதுன்னா, சுவாமி தெரியல என்ன விழுறது அப்படின்லாம், அக்ஷய பாத்திரத்தில் விழுறதுன்னெலாம் பார்க்க மாட்டார். அவர் அங்கேருந்து ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு, பேரருளாளனோட குணாதிசயங்களெல்லாம் அனுபவிச்சுண்டு ஸ்தோத்திரங்கள் சொல்லிண்டு பகவான் நாமாவை சொல்லிண்டு அவர் பாட்டுக்கு உஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு வருவார். அவ்வளோதான். என்ன வருதுன்னெலாம் பார்க்க மாட்டார். வந்ததை என்ன இருக்கோ அன்றைக்கி அது ஆகாரத்துக்கு எடுத்துப்பார். அவ்வளோதான். அப்படி இருக்கிறச்சே அப்படி உஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு வரார். வந்துட்டு அங்கேருந்து அக்ஷய பாத்திரம் உஞ்சவர்த்தியை முடிச்சுட்டு மனைவியிட்ட கொடுத்துடுவார். அந்த அக்ஷய பாத்திரத்தில் இருக்கிற அரிசியை மனைவி எடுத்து தளிகை பண்ணுவாள். இப்படி இருக்கிறச்சே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து அவள் மனைவி எடுக்கிறச்சே பார்க்குறா. பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, மனைவியும் அப்படி தான், அவருடைய தர்மபத்னியும் அங்கேருந்து ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க மாட்டாள். ரொம்ப விரக்தியோட என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுப்பா. அவ்வளோதான். அப்படி இருக்கிறச்சே அவள் திருமாளிகையில் தளிகை பண்ணுறதுக்காக சமையல் அறைக்கு எடுத்துன்னு போகிறா. எடுத்துன்னு போய் அந்த அரிசியெல்லாம் கொட்டணும்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, ஜொலிக்கிறது, பிரகாசமாக இருக்குது. இதை பார்த்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, அவள் மனைவிக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாத்தையும் மட்டும் ஒதுக்கி அங்கேருந்து எடுத்துன்னு சுவாமிகிட்ட கொடுக்குறா. சுவாமி அங்கேருந்து பாராயணம் பண்ணிட்டு பகவத் தியானத்தில் அமைதியாக உட்காந்துருக்கார். அங்கேருந்து சுவாமிகிட்ட கேட்குறா, இது என்னது, இது இப்படி ஒன்றத்தை பார்த்ததே இல்லையே, இது என்னது இப்படி கொடுத்துருக்காளே அப்படின்னோடனே சுவாமி சொல்கிறாராம், இது கிருமி, இது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஏறும், காலில் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையில் ஏறும், அப்படியே இடுப்பில் ஏறும், அப்படியே கழுத்தில் ஏறும், அப்படியே தலைமையில் போய் உட்காந்துரும். இது தங்கத்தை சொல்கிறார். இது கிருமின்னு அதனால தான் சொல்கிறார். இது கொஞ்சம் கொஞ்சமாக கால்லேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் பிடிச்சி ஏறிடும். அதனால் இதை கிருமி, இதை இங்கே போட்டுறாத, இது நமக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறார். சொன்னதும் தேவிகளும் அவருடைய தர்மபத்னியும் என்ன பண்ணுறா அப்படின்னா, சுவாமி கிருமின்னு சொல்லிட்டாரு, அவள் நமக்கு இது காலில் ஏறிடும் அப்படிங்கிறதுனால நமக்கு வேண்டாம், இந்த கிருமி தான் பக்கத்தாத்தில் போட்டுருவோம், அவள் கஷ்டப்படுறோன்னு நினைக்காம, சுச்சோ இது என்னது, இது இப்படி பண்ணுறாரு சுவாமி, இது கிருமின்னு சொல்கிறாரு, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த கிருமி யாருக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு தெருவோரமாக போய் போட்டுட்டு வராலாம். தெருவோரமாக இந்த பாவம் இந்த கிருமி ஊரில் யாருக்கும் அக்ரஹாரத்துக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெருவோரமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அந்த ரத்னங்களை தங்கத்தெல்லாம் போட்டு வந்துடுறோம். வந்ததும் அங்கேருந்து சுவாமி கேட்குறார். சுவாமி ஒன்றும் கேட்கல. அப்புறம் அவளும் சந்தோஷமாக இருக்கா. அங்கேருந்து சிஷ்யாளுக்கெல்லாம் அது தெரியறது. தெரிஞ்சதும் அங்கேருந்து சிஷ்யாலெலாம் கேட்குறா, சுவாமின்னு இந்த மாதிரி தேவரீர் இவ்வளோ விரக்தியோடு இருக்கேள், கொஞ்சம் கூட ஆடம்பரம் இல்லை. சுவாமியே தன்னோட ஸ்லோகத்தில் சொல்லிக்கிறார். என்னது அப்படின்னா, சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்லிக்கிறச்சே 30 வாரம் வேதாந்த பாடம் நடத்தியிருக்காராம் சுவாமி. வேதாந்த பாடம் இன்றைக்கி வேதாந்த கேசரி அது இதுன்னு பேர் மக்கள்கிட்டேருந்து விருது வாங்குகிற மக்கள் எல்லாருமே கூட 30 வாட்டி நடத்த மாட்டா. பெரும்பாலும் 4 வாட்டி 5 வாட்டி நடத்தினா பெருசு. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இப்படி இருக்கிறச்சே பெருமாள் கிட்ட சுவாமி 30 வாரம் நடத்தியிருக்கார் பாஷ்யம். அதுவும் அவர் பெருமைக்காக சொல்லிக்கலை. காவியம் எழுதுறது அப்படின்னா அதில் கவி தன்னை பற்றி சொல்லிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம், அதுக்காக சொல்லிக்கிறார், அவ்வளோதான். அப்படி சொல்லிக்கிறச்சே 30 வாரம் நடத்தியிருக்கார். அவர் அதுக்கு ஆடம்பரமாக எந்த பேரும் எதிர்பார்க்கல. பெருமாளும் தாயாருமாக கொடுத்த பேர் தான் அவருக்கு. வேதாந்த சிம்ஹம் அப்படிங்கிற பேரோ, கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிறதோ, சர்வதந்திர ஸ்வதந்திரன் அப்படிங்கிறதோ, இதெல்லாம் பெருமாளோ தாயாரோ கொடுக்குற திருநாமங்களே தவிர இவருக்கு சாதாரண மக்கள்கிட்டேருந்து ராஜா ஸ்ரீ புக்கராஜ வர சபியபதம் பதைவ பிரக்ஷிப்பிய ஹஸ்திகிரிநாத பதம் கதோயா. அங்கேன் ராஜா உங்களுக்கு தங்கத்தால் வருஷிக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் தான் வாதிராஜர் அப்படின்னு மாத்வாலில் ஒரு பெரிய மகான் வாதிராஜர் அப்படின்னு பேர். அந்த மாதிரி வாதிராஜரோ அப்பைய தீட்சிதர் அப்படின்னு சைவர் ஒருத்தர், இந்த மாதிரி பல பெரியவா பல வித்வான்கள் இருந்த காலம். கிருஷ்ண
விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் தான் சுவாமி வேதாந்த தேசிகரோட காலமும் பல மகான்கள் பல வித்வான்கள் இருந்த சமயம் எல்லாரையும் கூப்பிட்டு விஜயநகர ராஜா வந்து மரியாதை பண்ணறச்சே சுவாமியவும் கூப்பிடறச்சே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அந்த ராஜ்ய பதவியும் வேண்டாம், எனக்கு அவன் கொடுக்கக்கூடிய தனமும் வேண்டாம், ஹஸ்திஸ்ரீ ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படிங்கிறார். எங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் பேரொருளாளன் அப்படி இருக்காரு, அவர் யார் அப்படின்னா எனக்கு அப்பா சேர்த்து வச்ச சொத்து நான் சேர்த்து வச்ச சொத்துங்கிறது இல்லை, குலமாக எங்களோட சொத்து வந்து பேரொருளாளன் தான், தேவப்பெருமாள் தான் எங்களோட சொத்து. அதனால் எனக்கு இந்த ராஜா கொடுக்கக்கூடிய தனம் வேண்டாம், ஹஸ்திஸ்ரீ ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம், எங்களோட முப்பாட்டனார் அவெல்லாம் சேர்த்து வச்ச சொத்து எங்களுக்கு பெருமாள் இருக்கார், பெருமாள் கோவிலை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ விரக்தி. அப்படி இருக்கிறச்சே சொல்கிறா விஷயம்லாம், நீங்கள் இப்படி இருக்கேள் எதுவுமே உங்களுக்குன்னு பண்ணிக்கல, அதனால எங்களுக்கு மனசு ரொம்ப அடிச்சுடுது, அதனால நாங்கள் ஏதோ பண்ணி போட்டோமே அப்படிங்கிறச்சே சொல்கிறார். இல்லைப்பா, இதெல்லாம் இதில் வந்து நான் நாட்டம் வைக்கிறவனா இல்லையேப்பா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நான் இதை எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் என்றைக்கோ ராஜ்யசபைக்கும் போயிருக்கலாம்ப்பா. இதே மாதிரி இன்னொருத்தன் பிரம்மச்சாரி வரான், அங்கேருந்து வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் பைசா வேணும் அப்படின்னு கேட்குறச்சே அங்கேருந்து பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீஸ்துதியை சொல்கிறார். சொன்னால் அவ்வளோ தங்கம் கொட்டரிச்சு எல்லாத்தையும் அள்ளின்னு போப்பா அப்படிங்கிறார். தோளில் துண்டை போட்டுன்னு வந்துட்டார்னா கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு அதில் நாட்டம் கிடையாது. அவருக்கு நாட்டம் முழுக்க என்னது அப்படின்னா பகவத் விஷயத்தில், பகவானுடைய திருவடிகளில், பகவத் திருவாராதனத்தில், பகவத் தியானத்தில் தான் அவருக்கு நாட்டம். அதனால் கொஞ்சம் கூட எதுவும் வேண்டாம் அப்படின்னு. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதே விரக்தி, அதே சமத்துவம். சாதாரண வஸ்துவையும் தங்கத்தையும், இது தங்கம் அப்படிங்கிறதுனால ஆஹாஹா அஹோஹோ அப்படின்னு இல்லாமல், இதுவும் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறது தானே, சமதுக்க சுகவான் சொல்கிறான் அப்படிங்கிறத அதே விஷயத்த வாழும் பின்பற்றுறா அப்படிங்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பெருமாளாக இருக்கட்டும், நம்மளோட ஆச்சாரியாளாக இருக்கட்டும், இவா நமக்கு காமிச்ச பாதை என்னது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது. எதுவுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துருதுன்னா அதில் மனசை ஒரேடியாக விட்டு மனசை இழக்காமல், அதே மாதிரியே ஒரு சந்தோஷமான ஒரு அனுகூலமாக ஒன்று நடக்கிறதுனா ஆஹாஹா எனக்கு இப்படி எடுத்து பார்த்தியா அதையே கொண்டாடின்னு இருக்காமல், புகழோ இகழோ வரக்கூடியது போகக்கூடியது, நான் பகவானுடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கேன், பகவத் திருவடிங்கிறது சாஸ்வதமானது, பகவானுடைய திருவடிங்கிறது மற்ற விஷயங்கள் மாதிரி புகழ் இகழ் மாதிரி வறந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால் நம்மளோட ஆலம்பனத்தை புகழ்லையோ இகழ்லையோ இல்லாமல் பகவானுடைய திருவடியில் வச்சு இருக்கணும் அப்படிங்கிறத தான் பெருமாளும் காட்டுறார். அதே சமத்துவத்தை தான் ஆச்சாரியாலும் காட்டுறார். அதே சமத்துவத்தை ரகுவீர கத்தியத்தில் அனுபவிக்கிறார் தேசிகர். அன்றுத்த பய முஷித ஹிருதய பித்ரு வச்சன பாலன பிரதிஜா அவஜாத யுவராஜ்யா. தன்னுடைய அப்பாவுக்கு நிர்பந்தம் அந்த மாதிரி சத்தியம் பண்ணணும், பிரதிஜை பண்ணணும்னு. அப்பேற்பட்ட நிர்பந்தத்தினால அவள் அப்பாவுக்கு மனசு ஆசை இல்லைனாலும் அவள் அப்பாவோட பிரதிஜைக்காக கட்டுப்பட்டு, அந்த பிரதிஜையினால் அவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அவருடைய இளவரச பதவியை, அவருடைய பட்டாபிஷேகத்தை இப்படி உதறிட்டு சர்வ சகஜமாக போனார் அப்படின்னு சுவாமியும் ராமருடைய குணத்தை அனுபவிக்கிறார். இந்த மாதிரி இந்த குணங்கள்லாம் நமக்கு ஆச்சாரியால் வாழ்ந்து காமிச்சு, இந்த குணங்கள்லையும் நம்மளோட பெருமாள் வாழ்ந்து காமிச்சு இந்த குணத்துலேயும் நம்ம வாழற பரியந்தம் எத்கிஞ்சித்து முடிஞ்ச அளவுக்காவது அந்த சமத்துவத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பெருமாளோட திருவடியிலேயே பிரார்த்திச்சுப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. நல்லகோட்பாட்புலகங்கள் மூன்றிலிருந்த நிறைந்த அல்லை கமலக்கண்ணனை அந்த குருச்சலகோவன் சொல்லப்பட்டாயிரத்தில் பத்து வல்லார்கள் நல்லவதற்காய் முடிவாழ்வர் மண்டமண்டீர் மக்களே. செவேந்திரியே பிரதிஷ்டன் பெருமாள் கொடுக்குற வாய்க்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் செவிமடிச்சதுக்கு அடிப்படைக்கு தெரியும். சைன் ஆஃபுறது இருக்கிறாங்க, தெரிஞ்சுட்டு போகலாம்.